ஹலோ குட்டீஸ். நாம இன்னைக்கு கோழியும் அதன் குழந்தைகள் பத்தின கதையை தான் பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாமா? ஒரு காலத்துல ஒரு கிராமத்து பண்ணையில் கோழி ஒன்று வாழ்ந்து வந்தது. அதன் பெயர் ராகினி. ராகினி மிகவும் அன்பும் பாசமும் கொண்டவள். அவளுக்கு சிறிய குடும்பம் இருக்கிறது. அதில் 3 குழந்தைகள் இருக்கிறார்கள். தினம்தோறும் காலையில் அவள் தன் குழந்தைகளை கூட்டிலிருந்து வெளியில் பாதுகாப்பாக அழைத்துச் சென்று சாப்பாடு ஊட்டி விடுவாள். அவள் மெதுவாக கொக்கரித்து கொண்டு அவள் குழந்தைகளை வழிநடத்தி சென்று களத்தில் விடுவாள். அங்கே நிறைய சாப்பாடுகள் கிடைக்கும். ஒரு நாள் அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது புயல் காற்று வீச ஆரம்பித்தது. வானம் இருள் சூழ்ந்து மேகங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்தது. ராகினி தன் குழந்தைகளை வேகமாக அழைத்தது. என் குழந்தைகளே, சீக்கிரம் என் கிட்ட வாங்க, புயல் வந்து கொண்டிருக்கிறது. அவள் தன் குழந்தைகளை பத்திரமாக கூட்டிற்கு கொண்டு சென்றாள். அந்த குழந்தைகளிடம் தன் அருகில் இருக்க வேண்டும் என்று கூறினாள். அந்த குழந்தைகள் அவள் அருகில் சென்று நின்றனர். அதில் ஒரு குழந்தை அவளிடம் ஆர்வமாக கேட்டது, நம்ம வெளியே விளையாடி கொண்டிருந்தோம், இப்ப எதுக்கு உடனே நம்ம உள்ள வந்தோம்? ராகினி தன்மையாக பதில் கூறினாள், சில நேரங்களில் நாம விளையாடி கொண்டிருக்கும் போது கூட நம்ம மேல அக்கறை இருக்கிறவங்க சொல்றத கேட்கணும். அந்த புயல் மிகவும் மோசமானது. அதனிடமிருந்து பாதுகாப்பாக இருப்பது நமக்கு நல்லது. அந்த குழந்தை அதை விருப்பமில்லாமல் ஒத்துக்கொண்டது. அவள் இறக்கைகளுக்கு உள்ளே சென்று மறைந்து கொண்டது. அதன் பிறகு வெளியில் அந்த புயல் மிக மோசமாக வீசியது. ஆனால் ராகினி குடும்பம் பாதுகாப்பாக கூட்டிற்குள் இருக்கிறார்கள். ராகினி தன் குழந்தைகளை இன்னும் நெருக்கமாக வைத்துக் கொண்டது. அவள் குழந்தைகளுக்கு கதகதப்பை கொடுத்து பாதுகாத்தது. அந்த புயல் கடந்து சென்ற பிறகு வானம் தெளிவானது. ராகினி தன் குழந்தைகளை மறுபடியும் வெளியே அழைத்துச் சென்றாள். அங்க பாரு, புயல் கடந்து சென்றது. இப்போது சூரியன் வெளிச்சம் பிரகாசமாக இருக்கிறது என்று அவள் கூறினாள். நான் கூறியதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் குழந்தைகளே. உங்கள் மீது அக்கறை வைத்திருப்பவர்கள் பேச்சை எப்போதும் கேட்டு நடக்க வேண்டும். முக்கியமாக உங்களை பாதுகாப்பாக வைக்க முயற்சி செய்யும் போது. அந்த குழந்தைகளுக்கு இப்போது நன்றாக புரிந்தது. அம்மா கூறியதற்கு தலை அசைத்து சம்மதம் தெரிவித்தார்கள். அவர்கள் அந்த நாளில் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டார்கள். சில சமயங்களில் நாம் ஒரு விஷயத்தை முழுவதும் புரிந்து கொள்ளாமல் இருக்கும் போது பெரியவர்கள் நம்மை ஆபத்திலிருந்து காப்பாற்றுவார்கள். கதையின் நீதி என்னவென்றால், உங்கள் மீது அக்கறையாக இருப்பவர்கள் பேச்சை எப்போதும் கேட்டு நடக்க வேண்டும். அவர்கள் உங்களை ஆபத்தில் இருந்து கண்டிப்பாக காப்பாற்றுவார்கள். ஓகே குட்டீஸ், பாய். நாம அடுத்த கதையில சந்திப்போம்.